Morning students. In the previous class we learnt about introduction of SQL and role of SQL. Okay. So today we are going to learn about how to create a database and what are the components of SQL. அப்படினா என்ன பார்க்கலாம். So creating database. So இப்போ வந்து நம்ம ஒரு database software வந்து எப்படி create பண்றது அப்படினு பார்க்க போறோம். ஸோ சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றது புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க அனெக்சர் 1ல். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. டு கிரியேட் ஏ டேட்டாபேஸ் டைப் த ஃபாலோயிங் கமாண்ட் இன் த ப்ராம்ப்ட் கிரியேட் டேட்டாபேஸ் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ். ஸோ இதான் நம்மளுடைய டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட். Next database உடைய name. So example, so கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. To create a database, to store the tables, create database stud. ஸோ இங்கே stud அப்படின்னு கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம database உடைய name. Stud அப்படின்னா இங்கே student. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் செமிகோலன் கொடுக்கணும். ஸோ கம்பல்சரி இது. இந்த ஸ்டூட் அப்படின்றது ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிள். அந்த ஸ்டூட் என்ன ஸ்பெல்லிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ இதுதான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஸ்டூட் எஸ் ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த டேட்டாபேஸை அந்த ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணி தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளேஸில் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு இன்னொரு டேபிளில் போய் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு டேபிளே இல்லை அப்படின்ற மெசேஜ் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இந்த கமாண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது வேறு, டேபிள் க்ரியேட் பண்ணுறது வேறு. ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்ற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். டு ஒர்க் வித் த டேட்டாபேஸ் டைப் த ஃபாலோயிங் கமாண்ட் யூஸ் டேட்டாபேஸ். ஸோ இப்போ டேட்டாபேஸில் போய்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள். டு யூஸ் த ஸ்டூட் டேட்டாபேஸ் கிரியேட்டட் கிவ் த கமாண்ட் யூஸ் ஸ்டூட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். யூஸ் அப்படின்றதான் கமாண்டு. ஸோ ஸ்டூட் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் நேம். அப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இங்கே யூஸ் ஸ்டூட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டேபிள் கிரியேட்டட் அப்படின்ற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் யூஸ் ஸ்டூட் அப்படின்னும் போது அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேட்டாபேஸ்க்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும். ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே WAMP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ WAMP ஸ்டாண்ட்ஸ் ஃபார் WAMP WAMP. ஸோ விண்டோஸ், அப்பாச்சி, MySQL அண்ட் PHP இதுதான் வந்து WAMP அப்படின்னு சொல்கிறோம். WAMP இஸ் ஏ வேரியேஷன் ஆஃப் LAMP ஃபார் விண்டோஸ் சிஸ்டம்ஸ். ஓகேவா. அண்ட் இஸ் இன்ஸ்டால்ட் அஸ் ஏ சாஃப்ட்வேர் பண்டில். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் பண்டில். ஸோ என்னென்ன பண்டில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி, MySQL அண்ட் PHP. ஓகேவா. இட் இஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்னல் டெஸ்டிங் பட் மே ஆல்சோ பி யூஸ்டு டு சர்வ் லைவ் வெப்சைட்ஸ். ஸோ எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அண்ட் இன்டர்னல் டெஸ்டிங்காகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லைவ் வெப்சைட்ஸ்லேயும் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் இந்த சாஃப்ட்வேர் பண்டில்ஸ். ஓகே, சரி. காம்போனன்ட்ஸ் ஆஃப் SQL என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL கமாண்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 5 கேட்டகரிஸ். ஸோ DML, DDL, DCL, TCL, DQL. ஸோ இந்த 5 கேட்டகரிஸில் தான் நம்ம SQL கமாண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் கேட்டகரி பாருங்கள் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ DML அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட் DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். DQL டேட்டா query லாங்குவேஜ். ஸோ இந்த 5 கேட்டகரிஸை நம்ம யூஸ் பண்ணி SQL கமாண்ட்ஸை பாஸ் பண்ணி எப்படி டேட்டாபேஸை நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு கமாண்ட்ஸும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்வேர் அப்படின்னா இது SQL. ஸோ அதனால் பாருங்கள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து DDL அப்படின்னா நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். ஸோ டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் used to define the database structure or schema. ஸோ ஏன் யூஸ் பண்ணுறோம் இந்த DDL கமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to define the database structure அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ simply deals with the description of the database schema and is used to create and modify the structure of database objects in databases. ஸோ இதை ஏன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை க்ரியேட் பண்ணவும் அண்ட் மாடிஃபை பண்ணுறதுக்காக இந்த DDL லாங்குவேஜை யூஸ் பண்ண போகிறோம். The DDL provides a set of definitions to specify the storage structure
and access methods used by the database system. A DDL performs the following functions. So கீழே 6 functions கொடுத்துருக்காங்க. இந்த functions பார்க்கலாம். It should identify the type of data division such as data item, segment, record and database file. So first என்ன பண்ணியிருக்கோம், identify the type of data. ஸோ என்னென்ன டேட்டா ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதோடைய செக்மெண்ட்ஸ் என்ன, ரெக்கார்ட்ஸ் என்ன, ஸோ டேட்டா பேஸோடைய ஃபைல் என்ன, ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட் இட் கிவ்ஸ் எ யூனிக் நேம் டு ஈச் டேட்டா ஐட்டம் டைப், ரெக்கார்ட் டைப், ஃபைல் டைப் அண்ட் டேட்டா பேஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இட் ஷுட் ஸ்பெசிஃபை த ப்ராப்பர் டேட்டா டைப். நம்ம என்ன டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணாலும் சரி, அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ அது எல்லாமே நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ மோர் தென் 21 டேட்டா டைப்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இட் ஷுட் டிஃபைன் த சைஸ் ஆஃப் த டேட்டா ஐட்டம்ஸ். ஒரு டேட்டா ஐட்டம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம்னா அதோடைய சைஸ் எவ்வளோ ஆக்குபை பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்போது எத்தனை கேரக்டர் ஆக்குபை பண்ணணும், அப்போ எவ்வளோ பைட் ஆக்குபை பண்ணணும், அதோடைய ஸ்பேஸ் நமக்கு அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இட் மே டிஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தட் ஏ டேட்டா ஐட்டம் மே யூஸ். ஸோ அதோடைய ரேஞ்ச் வேல்யூஸும் நம்ம கொடுக்கணும். Next, it may specify privacy lock of preventing unauthorized data entry. ஓகே. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நமக்கு செக்யூரிட்டி வேணும் இல்லையா. ஸோ அன்ஆத்தரைஸ்ட் யாரும் ஸோ இந்த டேட்டாஸ்குள்ளே நுழையாத மாதிரி நமக்கு ப்ரைவசி லாக் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இதான் வந்து டிடிஎலோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடிஎல் அப்படின்னா அதில் என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். SQL commands which comes under data definition language. ஸோ உங்களுக்கு டிடிஎல் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டில் வரக்கூடிய கமாண்ட்ஸ் கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட். ஸோ இந்த 4 கமாண்ட்ஸும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். டிடிஎல் அப்படின்னாலே கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஓகேவா. ஸோ பாருங்கள், டு கிரியேட் டேபிள்ஸ் இன் த டேட்டா பேஸ். ஸோ ஏற்கனவே நம்ம டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த கிரியேட் அப்படின்ற கமாண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஆல்டர் கமாண்ட், ஆல்டர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ நம்ம டேட்டாபேஸுடைய ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணுறதுக்கு ஆல்டர் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ட்ராப், டெலீட் டேபிள்ஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ். டேபிள்ஸையே டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராப் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ட்ரங்கேட், ஸோ ரிமூவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஏ டேபிள், ஆல்சோ ரிலீஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தோஸ் ரெக்கார்ட். நம்ம டேபிள்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். அண்ட் அது ஆக்குபை பண்ணியிருந்த அந்த ஸ்பேஸஸையும் நம்ம ஃப்ரீ பண்ண போகிறோம். அதுதான் வந்து ட்ரங்கேட். ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ட்ராப் அப்படின்றது டேபிளையே டெலீட் பண்ணுறது, பட் ட்ரங்கேட் அப்படின்றது அந்த டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் டெலீட் பண்ணும், அதுக்கான ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே. ஸோ அப்போ டிடிஎல் அப்படின்னா என்ன கமாண்ட், கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஓகேவா. ஸோ டேட்டா மேனிப்புலேஷன் டிஎம்எல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் இஸ் ஏ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் ஆடிங், அதாவது இன்சர்ட்டிங், ரிமூவிங், டெலீட்டிங் அண்ட் மாடிஃபையிங் ஆனால் அப்டேட்டிங் டேட்டா இன் ஏ டேட்டா பேஸ். ஸோ டிஎம்எல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், நியூ ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம், ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம், அண்ட் அதில் வேறு ஏதாவது அப்டேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா. ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்ட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து நம்ம டிஎம்எல் கமாண்ட்ஸில் வரும். இன் எஸ்கியூஎல் த டிஎம்எல், அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், compresses the SQL data change statements which modify stored data but not the schema of the database table. ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த டிஎம்எல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டேபிளே கிடையாது, டேபிள்குள்ளே இருக்கிற டேட்டாஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே. ஆஃப்டர் த டேட்டாபேஸ் ஸ்கீமா ஹேஸ் been specified and the database has been created, the data can be manipulated using a set of procedures which are expressed by DML. ஸோ இந்த DML அப்படின்னு எடுத்துட்டோம்னா by data manipulation we mean insertion of a new information into the database, retrieval of information stored in a database, deletion of information from the database, modification of data stored in the database. இதுதான் நம்ம பார்த்தோம். இன்சர்ட் பண்ண போகிறோம் நியூ டீட்டெயில்ஸை, ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாஸை ரீட்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை டெலீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டேட்டா இருக்கிற ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸில் போய்ட்டு மாடிஃபை பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து டிஎம்எல்லுடைய ஃபங்க்ஷன். இந்த டிஎம்எல் அப்படின்னு பார்க்கும்போது இட் பேசிக்கலி ஆஃப் 2 டைப்ஸ். ஸோ வந்து ப்ரொசீஜரல் டிஎம்எல், நான் ப்ரொசீஜரல் டிஎம்எல். ஸோ ப்ரொசீஜரல் டிஎம்எல் அப்படின்னா
it requires a user to specify what data is needed and how to get it. Okay ba? So அதே non-procedure TML அப்படின்னா it requires a user to specify what data is needed without specifying how to get it. So without specifying how to get it. So இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நம்ம DML கமாண்ட்ஸ் அப்படின்னும் போது நமக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் வருது பாருங்கள். இன்சர்ட், அப்டேட், டெலீட். ஓகேவா? ஸோ ஏற்கனவே பார்த்தது கிரியேட், ஆல்டர், ரிமூவ். அடுத்து பார்த்தோம் அதாவது ட்ராப் பார்த்தோம். அடுத்து ட்ரங்கேட் பார்த்தோம். ட்ராப், ட்ரங்கேட். இதில் என்ன பார்க்கணும்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட். ட்ராப், ட்ரங்கேட், இங்கே பார்க்குறது டெலீட். ஸோ மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேவா? ஸோ இன்சர்ட் அப்படின்னா இன்சர்ட் டேட்டா இன்ட்டு ஏ டேபிள். ஒரு டேபிளில் ஸோ நம்ம டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்சர்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்டேட் அப்படின்னும் போது அப்டேட் த எக்ஸிஸ்டிங் டேட்டா வித்தின் ஏ டேபிள். ஸோ ஏற்கனவே ஸ்டோர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அணுன்ற நேம் நான் கொடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அணுடைய ஏஜ் வந்து 18. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோன்னா ஏஜை நான் மிஸ்டேக்காக கொடுத்துட்டேன். 18 கிடையாது 17 அப்படின் போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதை போய் சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸில் சேஞ்சஸ் பண்ணுறது அப்டேட். நெக்ஸ்ட்டு டெலீட். ஸோ டெலீட் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஏ டேபிள் பட் நாட் த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை தம். ஸோ டெலீட்டோடைய ஃபங்க்ஷனில் டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாமே நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஆனால் அதோடைய ஸ்பேஸஸை டெலீட் பண்ண முடியாது. அந்த ஸ்பேஸஸை ஆக்குபை பண்ணுறது டெலீட். இது ட்ரங்கேட் அப்படின்றது delete all the records from a table. ஆனால் என்ன பண்ணுவோம்? இட் அதாவது ரிலீஸ் த ஸ்பேஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ட்ரங்கேட்டுக்கும் டெலீட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ எஸ்கியூஎல் டிடிஎல் கமாண்ட்ஸில் டிஎம்எல் கமாண்ட்ஸ்லேயும் இருக்கிற அந்த ஒவ்வொரு கமாண்டையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ ட்ரங்கேட்டும் டெலீட்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. அதுமாதிரி ட்ராப்பையும் டெலீட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ட்ராப்ன்றது டேபிளையே நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு, இங்கே டெலீட்ன்றது ரெக்கார்ட்ஸை மட்டும் டெலீட் பண்ணுறது. ட்ரங்கேட்டும் ரெக்கார்ட்ஸை டெலீட் பண்ணுறதுக்கு தான். பட் ஸ்பேஸஸை அது ரிலீஸ் பண்ணும். ஆனால் டெலீட் வந்து ஸ்பேஸஸை ரிலீஸ் பண்ணாது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிசிஎல். ஓகேவா? ஸோ டிசிஎல் அப்படின்னும் போது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா டிசிஎல் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த அக்சஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் ஏ டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டு அக்சஸ் த டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் கண்ட்ரோலிங் ப்ரீவில்லேஜஸ் இன் த டேட்டா பேஸ். த ப்ரீவில்லேஜஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் performing all the database operations such as creating sequences, views of table, etc. So DCL SQL commands are grant and revoke. So grant commands எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா grants permission to one or more users to perform specific tasks. Revoke அப்படின்னா withdraws the access permission given by the grant statement. So grant permission to one or more users to perform specific task. So grant command ஏன் யூஸ் பண்ணுறோம் பாருங்க. ஸோ ஒன் ஆர் மோர் யூசர்ஸ், ஸோ பர்டிகுலர் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஸோ ஒன் யூசர் மட்டும் அக்சஸ் பண்ணுறதுல மோர் யூசர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் தருது யார் அப்படின்னா the grant command. நெக்ஸ்ட் revoke command withdraw the access permission given by the grant statement. ஸோ grant கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தான் யார் கொடுப்போம் அப்படின்னா revoke அப்படின்ற கமாண்ட். அப்போ டிசிஎல் அப்படின்போது கிராண்ட் அண்ட் ரிவோக் கமாண்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ டிசிஎல் கமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஹவு டு கிரியேட் டேட்டா பேஸ், வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். ஸோ எஸ்கியூஎல்ல 5 காம்போனன்ட்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், செகண்ட் கமாண்ட் DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், ஸோ தேர்ட் கமாண்ட் DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். Okay students, thank you.